சாட்டர்டே மார்னிங் அன்றைக்கி காலையில் எழுந்ததையுமே பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிவிட்டு பழசை வந்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. வீக்லி ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட் வந்து மாற்றிடுவாங்க. அது வீக்கெண்டாக தான் இருக்கும். பிகாஸ் மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் பேக்டாக இருக்கும். சில நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு டைமே இருக்காது. கேபை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலேயே ரொம்ப காஷியஸாக இருப்பேன். விட்டுட்டா நம்மளுக்கு நோ ஷோ கொடுத்துருவாங்க. சூப்பர்வைசருக்கு மெயில் போகும். ரெண்டாவது விட்டுட்டோம் அப்படின்னா இங்கேருந்து அங்கே போகிறக்கு கடல் தாண்டி மலை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அவுட் பஸ்லலாம் போனோன்னா ரியா குட்டியாக மேலே அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தால் மட்டுமே நம்மளால் இங்கே கீழே வேலை செய்ய முடியும். இல்லைனா அவங்க ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் அன்றைக்கி வந்து மாஃப்மே போட்டேன் ஃபுல் வீடு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாள் வந்து வச்சுருந்த குழம்பு இருந்துச்சு. அதை வந்து சூடு பண்ணியும் சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி அரைச்ச குழம்பு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிமார்ட்டில் என்ன வாங்கினேங்கிறத லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.